அதாவது பெட்னோவேட் அப்படின்றாங்களே, பெட்னோவேட் டெப்ரோவேட் அப்படின்னு இருக்கும். பெட்னோவேட்டும் டெப்ரோவேட்டும் ஸ்டிராய்டல்ல சேர்ந்தது. இந்த மெலா கேரு, மெலா லைட்டு, ஸ்கின் லைட்டு பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ரெட் கலர்ல இருப்பாங்க. இவங்களுக்கு வெயில் தாங்காது. ரொம்ப வெயில்ல போனாங்கன்னா உங்களுக்கு அலர்ஜி மாதிரி ஆயிரும், கருப்பாயிரும் ஸ்கின்னு. அவங்க அந்த மாதிரி ஸ்கின்னை நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடும். அவங்கலாம் சென்சிட்டிவ் ஸ்கின். சரிங்களா? அந்த மாதிரி அதாவது 3rd லேயர் வரைக்கும் உள்ள தோல் உறிஞ்சிருச்சு அவங்களுக்கு. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேயர். அதே மாதிரி இவங்கலாம் வந்து கொஞ்சம் அப்படி அரிச்சாலும் ரெட் ஆயிருவாங்க. வெயில்ல இருந்து வந்தாங்கன்னா அப்படியே ரெட்டாவே இருப்பாங்க. ஒரு பீச்ல போய் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா ரெட்டா இருப்பாங்க. வெளியில இருந்து உள்ள வந்தாங்கன்னா அப்படியே அவங்களால வெயில் தாங்கவே தாங்காது. ஏன்னா அவங்க லாஸ்ட் லேயர் வரைக்கும் எடுத்துட்டாங்க. ஏன்னா அது கெமிக்கல், மெடிக்கல் ஷாப்ல உள்ள கெமிக்கல் அது. அவங்களுக்கு நம்ம ப்ளீச் போட்டோம்னா அலர்ஜி ஆயிரும். அவங்களால அது அந்த போட்ட உடனே தகன்னு எரிய ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு ப்ளீச் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு 0 பிஞ்ச் ஆக்டிவேட்டர் போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ப்ளீச் போட்டோம்னா ஃபுல் அலர்ஜி கொடுத்துரும். ஒரு மாதிரி தோலெல்லாம் உறிஞ்சிட்டு வந்துடும். நம்மளுக்கு அது டேஞ்சர். அதை போய் அவங்க ஹாஸ்பிட்டலில் காட்டினாங்கன்னா ஏற்கனவே ஒரு கெமிக்கல், இது ஒரு கெமிக்கல்ன்றப்ப ஃபுல்லாகவே அந்த பிளாக்கை நம்ம எடுக்கவே முடியாது. அதனால சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நம்ம காசை எதிர்பார்க்க கூடாது. சில விஷயத்துல நம்ம காசு பார்க்கவே கூடாது.